நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து டெல்லியில் போராடும் காக்ரோச் கட்சியினருடன் மத்திய அரசு சார்பில் மத்திய அமைச்சர்கள் ஜே.பி. நட்டா, ஜிதேந்தர் சிங் பேச்சுவார்த்தை நடத்தினர். இரண்டாம் கட்டமாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட 3 முதன்மையான கோரிக்கைகளை சிஜேபி கட்சியினர் முன்வைத்தனர். 2 கோரிக்கைகளை ஏற்பதாக மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக சிஜேபி கட்சியினர் தெரிவித்துள்ளனர். போராடியவர்கள் மீதான எஃப்ஐஆரை ரத்து செய்யவும், உயிரிழந்த நீட் மாணவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கவும் மத்திய அரசு சம்மதித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் தொடர்பாக மத்திய அரசு நாளை வரை நேரம் கேட்டுள்ளதாக சிஜேபி கட்சியினர் தெரிவித்துள்ளனர். பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளனர். நாளை மீண்டும் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அறிவித்துள்ளது. போராட்டக் குழுவின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து முடிவு எடுக்கப்படும் என மத்திய அமைச்சர் நட்டா தெரிவித்துள்ளார். சிஜேபி குழுவினருடன் சுமார் 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அவர் கூறியுள்ளார். போராட்டத்தில் தாக்கப்பட்ட இளைஞருடன் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, மாணவர்களை அடிப்பதை, மிரட்டுவதை நிறுத்துங்கள் என சாடியுள்ளார். பிரதான் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர், போலீசாரின் தாக்குதலில் இளைஞரின் கண் பார்வை பறிபோகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். காக்ரோச் ஜனதா கட்சி பேரணி குறித்து என்ஐஏ விசாரிக்க கோரிய மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்க மறுத்துள்ளது. ஜந்தர் மந்தரிலிருந்து நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்ற நிலையில் மனுவை ஏற்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னை லைலோ கல்லூரி மாணவர்கள் போராட்டம். நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள்ளேயே பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லியில் நடைபெறும் நீட் போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம் என மாணவர்களுக்கு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. போராட்டங்களில் பங்கேற்றாலோ, விதி மீறல்களில் ஈடுபட்டாலோ கடும் ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என்றும் எச்சரித்துள்ளது. வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் தேசிய கௌரவம் அவமதிப்பு தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய கொடி போல் வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்ட பாதுகாப்பு வழங்கும் மசோதாவை உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அறிமுகம் செய்தார். விவசாய மின் இணைப்புகளின் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க மாவட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கு மின் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. மீட்டர் பொருத்தப்பட்ட விவசாய மின் இணைப்புகளின் மூலம் மாவட்டத்திற்கு 15% விவசாய மின் பயன்பாட்டை கணக்கிட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருப்பூரில் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் சீரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வெளியேறி சுரங்க நடைபாதைக்குள் புகுந்தது. சுரங்க நடைபாதையில் உள்ள பனியன் ஆடைகள் விற்பனை செய்யும் கடையில் தண்ணீர் புகுந்து சுமார் 4 லட்சம் மதிப்பிலான ஆடைகள் சேதமடைந்ததாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.